Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Bryophytes பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சாப்டர்ல இதுவரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனரல் ஃபீச்சர்ல இருந்து ஸ்போர் டிஸ்பர்சல் மெக்கானிசம் அண்ட் ஜெர்மினேஷன் பேட்டர்ன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்போரோஃபைட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கேமிட்டோஃபைட்டோட எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்போரோஃபைட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்போரோஃபைட்ஸ். ஸ்போரோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ப்ரையோஃபைட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேமிட்டோஃபைட் மேலே உருவாகக்கூடிய ஒரு ஷார்ட் லிவ்டு ஸ்டேஜை தான் நம்ம ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். அது கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த ஸ்போரோஃபைட்டுக்குள்ளே தான் ஸ்போர்ஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்போரோஃபைட்டோட எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ், அதாவது இது எப்படி எவல்யூஷன் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்போரோஃபைட் அப்படின்றது எல்லா ப்ரையோஃபைட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரு சில ப்ரையோஃபைட்ஸில் நம்ம ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்போரோஃபைட்டை பார்த்துருப்போம். இப்போ ரிக்ஸியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேப்சூல் இருக்கும், உள்ளே ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இதுவே நம்ம ஃபியூனேரியா அண்ட் பாலிட்ரைக்கம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த கேப்சூலுக்குள்ளே ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ மட்டும் இல்லாமல் வேறு சில டிஷ்யூஸையும் நம்ம பார்க்க முடியும். அப்போது எல்லா ப்ரையோஃபைட்ஸ்லையும் ஒரே மாதிரி ஸ்போரோஃபைட் இருக்கிறது கிடையாது. இந்த ஸ்போரோஃபைட்டில் எவல்யூஷன் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? த ஸ்போரோஃபைட் இஸ் வெரி டெலிகேட்டட், ஷார்ட் லிவ்ட் அண்ட் டிபெண்டன்ட் ஆன் இட்ஸ் கேமிட்டோஃபைட் ஃபார் நியூட்ரிஷன். ஸ்போரோஃபைட் அப்படின்றது ரொம்ப சின்னதாக தான், டெலிகேட்டடாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட் லிவ்டு. இது ரொம்ப நாள்லாம் உயிர் வாழாது. கேமிட்டோஃபைட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ஷார்ட் லிவ்ட் தான். அண்ட் டிபெண்டன்ட் ஆன் கேமிட்டோஃபைட். இது முழுக்க முழுக்க கேமிட்டோஃபைட்டை சார்ந்து தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான வாட்டர், ஃபுட், நியூட்ரியன்ட் இது எல்லாத்தையுமே கேமிட்டோஃபைட் தான் ப்ரொவைட் பண்ணும். ஃபுட் இருக்கும், அது வழியாக சீட்டா வழியாக அந்த வாட்டர், மினரல், நியூட்ரியன்ட் எல்லாத்தையுமே இது சப்ளை பண்ணும். அப்போ ஸ்போரோஃபைட் அப்படின்றது கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். The sporophyteோட primary function என்ன? The primary function of sporophyte is to produce spores. Spores ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலை. சரி, இது எப்படி எவல்யூஷன் நடந்திருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 theories இருக்கு. அந்த ஒவ்வொரு theories பற்றியும் நம்ம பார்க்கணும். 2 theories have been proposed by bryologists to explain evolution of sporophyte in bryophyte. இந்த ப்ரையோஃபைட்டில் ஸ்போரோஃபைட் எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 தேரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய தேரி என்ன அப்படின்னா தேரி ஆஃப் ப்ராக்ரஸிவ் எவல்யூஷன். இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய தேரி. ரெண்டாவது என்ன அப்படின்னா தேரி ஆஃப் ரெக்ரெசிவ் எவல்யூஷன் ஆர் ரெட்ரோகிரசிவ் எவல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது 2வது தேரி. ஓகே, இந்த 2 தேரியும் முதல்ல என்ன சொல்லுது அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ப்ராக்ரஸிவ் எவல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டேர்மை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ப்ராக்ரஸிவ் எவல்யூஷன் அப்படின்னா படிப்படியாக கிராஜுவலாக ஒரு சேஞ்சஸ் நடந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் காம்ப்ளெக்ஸாக மாறுச்சு அப்படின்னா அதை ப்ராக்ரஸிவ் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ப்ராக்ரஸிவ் எவல்யூஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சிம்பிள். அது என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலாக படிப்படியாக. ப்ராக்ரஸிவ் அப்படின்னாலே படிப்படியாக அப்படின்னு அர்த்தம். அப்போ சிம்பிளாக இருக்கக்கூடியது படிப்படியாக என்னவா மாறுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சராக மாறுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ராக்ரஸிவ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ப்ரையோஃபைட்டில் குறிப்பாக இந்த ஸ்போரோஃபைட் ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் இருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் தேரி ஆஃப் ப்ராக்ரஸிவ் எவல்யூஷன். ஓகேங்களா? இது தேரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க, ப்ரையாலஜிஸ்ட் நினைக்கிறாங்க. ஓகே, இதில் ஒரு சில ப்ரையாலஜிஸ்ட் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ தேரி ஆஃப் ப்ராக்ரஸிவ் எவல்யூஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியுதுங்களா? ஸோ இந்த தேரி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஸ்போரோஃபைட்லேருந்து காம்ப்ளெக்ஸான ஸ்போரோஃபைட் அப்படின்றது படிப்படியாக மாற்றம் அடைஞ்சு உருவாயிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் தேரி ஆஃப் ப்ராக்ரஸிவ் எவல்யூஷன். ஓகேங்களா?
அடுத்ததா 2வது தியரி என்ன சொல்றாங்கன்னா, தியரி ஆஃப் ரெக்ரெசிவ் எவல்யூஷன் ஆர் ரெட்ரோகிரசிவ் எவல்யூஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, காம்ப்ளக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா? காம்ப்ளக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் படிப்படியா வந்து அந்த காம்ப்ளெக்ஸிட்டி வந்து குறைஞ்சு, சிம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப காம்ப்ளக்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சிம்ப்ளிஃபிகேஷன் நடந்து, சிம்ப்ளெஸ்ட் ஃபார்முக்கு வந்துச்சு அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்லலாம்னா, ரெக்ரெசிவ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரெக்ரெசிவ் ஆர் ரெட்ரோகிரசிவ் எவல்யூஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? காம்ப்ளக்ஸா இருக்கக்கூடிய ஒரு பாடி சிம்ப்ளெஸ்ட் ஃபார்முக்கு வந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் ரெக்ரெசிவ் எவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரையோஃபைட்ல எவல்யூஷன் நடந்திருக்கு. அப்போ மோஸ்ட் பிரிமிட்டிவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப காம்ப்ளக்ஸான பாடி அதில இருந்திருக்கு. அது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காம்ப்ளெக்ஸிட்டி வந்து குறைஞ்சு, ரொம்ப அதோடைய பாடி வந்து சிம்ப்ளிஃபை ஆயி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ ஃபினேரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது மாஸ்க்கு கீழ வரும். இதோடைய பாடியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏர் சாக் வந்து இருக்கும். அடுத்து வந்து இந்த ட்ரபக்யுலே அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மல்டிபிள் கேப்சூல் வால்ஸ் வந்து இருக்கும். மேல வந்து நம்ம பெரிஸ்டோம நம்ம பார்க்கலாம். அத கவர் பண்ணி வந்து ஒரு ஓப்பர்குலம் அப்படின்ற ஒரு கவரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாரி நெறைய நம்ம வந்து அதோடைய ஸ்போரோஃபைட்ல வந்து பார்க்கலாம். ரொம்ப காம்ப்ளக்ஸான ஸ்போரோஃபைட். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. ஓகேங்களா? இதுதான் வந்து பிரிமிட்டிவ் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்ரெசிவ் எவல்யூஷன்ல. இது என்ன ஆகுது அப்படின்னா, படிப்படியா அதோடைய அந்த காம்ப்ளெக்ஸிட்டி வந்து குறைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் ஃபார்முக்கு வந்துருச்சு. அதுதான் தியரி ஆஃப் ரெக்ரெசிவ் எவல்யூஷன். அப்படியே ஆப்போசிட்டா சொல்றது. தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன்ல சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸா மாறியிருக்கு. ரெக்ரெசிவ் எவல்யூஷன்ல காம்ப்ளெக்ஸ்ல இருந்து சிம்பிளா வந்து மாறியிருக்கு. இது ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சிலர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதெல்லாம் யார் யாரு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இதுதான். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து முதல்ல தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன். சரி. இந்த தியரிய வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தியரி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். திஸ் தியரி ஆல்சோ நோன் அஸ் தியரி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். அப்போ எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்போரோஃபைட் அப்படின்னு வரும்போது, ஃபர்ஸ்ட்டு நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எ எ ப்ரையோஃபைட்ஸோட அந்த ஸ்போரோஃபைட் அப்படின்றது சிம்பிள் ஃபார்ம்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மா வந்து மாறி இருக்கு. ஸோ அத தான் தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இல்லன்னா தியரி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தியரிய யாரு ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, போவர் அப்படின்றவரு ப்ரொப்போஸ் பண்றாரு. அண்ட் ஃபர்தர் சப்போர்ட்டட் பை கேவர்ஸ் அண்ட் கேம்பிள். இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தியரி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. அப்போ தியரி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் ஆர் தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் இஸ் ப்ரொப்போஸ்ட் பை போவர். இவர் தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அத சப்போர்ட் பண்ணவங்க யாரு? கேவர்ஸ் அண்ட் கேம்பிள். இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி இந்த தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு திஸ் தியரி, த பிரிமிட்டிவ் ஸ்போரோஃபைட் ஆஃப் பிரையோஃபைட் வாஸ் சிம்பிள் வித் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ பீயிங் ஃபெர்டைல். From the simple sporophyte, more complex sporophyte have evolved through process of progressive sterilization of potential sporogenous tissue. ஸோ இவங்களுடைய கருத்துப்படி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ரிக்ஸியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ரிக்ஸியாவுல தான் நம்ம ரொம்ப சிம்பிளான ஸ்போரோஃபைட்ட வந்து பார்க்க முடியும். இது வந்து என்னன்னா ரிக்ஸியா. இது வந்து ரிக்ஸியா. ரிக்ஸியா அப்படின்ற பிரையோஃபைட். இதோடைய ஸ்போரோஃபைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். சிம்பிள் ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து ஸ்போரோஃபைட் கேப்சூல் மட்டும் தான் வந்து இருக்கும். கேப்சூலுக்குள்ள வந்து ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் வந்து என்ன ஆகும்? எல்லாமே வந்து ஸ்போர்ஸ வந்து உருவாக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து படிச்சிருக்கோம். இன் ரிக்ஸியா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ என்டையர்லி கன்வெர்ட்டட் இன்டூ ஸ்போர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருப்போம். சரிங்களா? அப்ப இந்த மாரி சிம்பிளா இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட் அப்படின்றது ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் நடந்து படிப்படியா வந்து அதுல எவல்யூஷன் நடந்து என்னவா மாறி இருக்குன்னா, மோர் காம்ப்ளக்ஸா வந்து மாறியிருக்கு. மோர் காம்ப்ளக்ஸ். ஸோ இத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். போவர் அப்படின்றவரு இத தான் வந்து சொல்றாரு. இந்த ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தியரி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா அதுக்கான அர்த்தத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் ப்ராக்ரெசிவ் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு கூட இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட்ல என்ன இருக்கும்? இதுதான் வந்து சிம்ப்ளஸ்ட் ஸ்போரோஃபைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்றது இருக்கும். இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்தரா வந்து டிவைட் அடைஞ்சு அதுதான் வந்து ஸ்போர்ஸா வந்து மாறும். கரெக்ட்டுங்களா? இப்ப இதுதான் வந்து ஒரு ஸ்போரோஃபைட். கேப்சூல் மட்டும் தான் உள்ள இருக்கு. கேப்சூல் இருக்கு. அந்த கேப்சூலுக்குள்ள வெறும் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ மட்டும் தான் வந்து இருக்கு.
இப்போ இதுல ஸ்டெரிலைசேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல ஒரு சில செல்ஸ் என்னவா மாறுது அப்டின்னா, அ ஸ்டெரைல் செல்ஸா வந்து மாறுது. ஸ்டெரைல் செல்ஸ்னா அதனால வந்து அடுத்த ஜெனரேஷன வந்து உருவாக்க முடியாது. இப்போ இது ஸ்போரோஜீனஸ் செல்ஸ். ஓகேங்களா? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஓகே. ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்றது ஃபெர்டைல். ஃபெர்டைல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் வந்து அடுத்த ஜெனரேஷன வந்து உருவாக்கும். தட் மீன்ஸ் இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ தான் வந்து ஸ்போர்ஸ வந்து உருவாக்கும். ரிக்ஸியாவுல. ஓகேங்களா? ஸ்டெரிலைசேஷன் நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த இத எடுத்துக்கலாம். காம்ப்ளக்ஸான ஒரு இது எடுத்துக்கலாம். ஒரு ஸ்போரோஃபைட் எடுத்துக்கலாம். இது வந்து காம்ப்ளக்ஸான ஸ்போரோஃபைட். ஓகே. ஸோ இந்த ஸ்போரோஃபைட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இது வந்து ஓப்பர்குலம். ஓகே. இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து என்ன இருக்கு? ஒரு ஸ்போர் சாக் வந்து இருக்கு. ஸ்போர் சாக் இதுக்குள்ள தான் ஸ்போர்ஸ் அப்படின்றது இருக்கு. அத தாண்டி மீதி என்ன இருக்கு? காலமெல்லா இருக்கு. காலமெல்லாக்கு அடுத்து வந்து ட்ரெபெக்குலே அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து இருக்கு. மல்டிபிள் கேப்சூல் வால் வந்து இருக்கு. ஓப்பர்குலம் இருக்கு. அத கவர் பண்ணி ரிம் இருக்கு. இந்த மாரி அதர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்கு. அப்ப இங்க எவ்வளோ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து இருக்கு. இங்க எவ்வளோ ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்றது இருக்குன்னு பாருங்க. ரொம்ப குறைவான ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ தான் இருக்கு. அப்ப மீதி இருக்கக்கூடிய ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூலாம் என்னவா மாறி இருக்கு? ஸ்டெரைல் செல்ஸ் தான் வந்து மாறி இருக்கு. ஸ்டெரைல் செல்ஸ்னா என்ன? காலமெல்லா, இந்த கேப்சூல் வால் அண்ட் ட்ரெபெக்குலே செல்ஸ் இது எல்லாமே என்னன்னா ஸ்டெரைல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெரைல் அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து ஸ்போர்ஸா வந்து மாறாது. ஓகேங்களா? மலட்டுத்தன்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? இந்த இடத்துல வந்து ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து 100% ஸ்போர்ஸா வந்து மாறுது. ஆனா இங்க வந்து ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து வெரி ஃபியூ தான் என்னவா மாறுது? ஸ்போர்ஸா வந்து மாறியிருக்கு. அப்ப மீதி இருக்கக்கூடிய ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ என்னவா மாறியிருக்கு? வெளியில இருக்கக்கூடிய ஸ்டெரைல் செல்ஸா வந்து மாறியிருக்கு. கேப்சூலோட வாலு, காலமெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய அந்த ஓப்பர்குலம், அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டெரிலைசேஷன் மூலமா தான் அதாவது அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்போர்ஸா மாறாம அதர் டைப் ஆஃப் டிஷ்யூஸா வந்து மாறியிருக்கு. ஸோ அதனால தான் இத என்ன சொல்றாங்கன்னா, தியரி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க. அப்ப ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு வரும்போது நீங்க வேற இடத்துல வந்து யோசிக்க கூடாது. இந்த இடத்துல வந்து ஃபெர்டைல் செல்ஸ் வந்து ஸ்டெரைல் செல்ஸா வந்து மாறியிருக்கு. ஸ்போரோஜீனஸ் அப்படின்றது ஃபெர்டைல் செல். அப்போ அந்த ஸ்போரோஜீனஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஃபெர்டைல் செல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டெரைல் செல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து மாறியிருக்கு. ஸோ அதனால தான் இத நம்ம தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த இடத்துல அதுதான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி எப்படி வந்து ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட் காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட்டா மாறி இருக்கு. அத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம பார்க்கலாம். The detailed process of sterilization of sporogenous tissue can be arranged into 8 stages. இத மொத்தம் 8 ஸ்டேஜஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்போரோஃபைட் காம்ப்ளெக்ஸான ஸ்போரோஃபைட்டா மாறுது இல்லைங்களா? ஸோ அத வந்து மொத்தம் 8 ஸ்டேஜஸா வந்து பிரிச்சிருக்காங்க படிப்படியா. முதல்ல வந்து சிம்பிள்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அதுல என்ன நடந்திருக்கு. இந்த மாரி மொத்தம் 8 ஸ்டேஜ் இருக்கு. அந்த 8 ஸ்டேஜ்ல எவல்யூஷன் நடந்து தான் சிம்பிளான ஒரு ஸ்போரோஃபைட் அப்படின்றது காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்போரோஃபைட்டா வந்து மாறியிருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்ப நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது தான் என்னன்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்போரோஃபைட்டா இருக்கும். சிம்பிள். இந்த சிம்பிளா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பிரிமிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னா ஆரம்பத்துல இப்படிதான் வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்றது இருந்துச்சு. ஓகேங்களா? இதுல இருந்து தான் அட்வான்ஸ்டு டைப் அதாவது மோஸ்ட் அட்வான்ஸ்டு டைப்பா நம்ம இப்ப என்ன சொல்றோம்? மோசஸ் சொல்றோம். அது எல்லாமே இந்த ஸ்போரோஃபைட்ல இருந்து தான் படிப்படியா வந்து ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் நடந்து உருவாயிருக்கலாம் அப்படின்றது தான் தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன். சரி இந்த பிரிமிட்டிவ் டைப், சிம்பிள் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். The sporophyte of Regressive represent the most simple and primitive type. சரி தியரி ஆஃப் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் படி எது ரொம்ப சிம்பிள் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட்? ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட் தான். பிரிமிட்டிவ் டைப் எது? அதுவும் ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட் தான். The sterile part of the sporophyte is capsule jacket only, while the entire sporogenous tissue is fertile. இப்போ இதுதான் வந்து என்னன்னா ஸ்போரோஃபைட். ஓகேங்களா? இதுல வந்து ஸ்டெரைல் செல்ஸ் எது அப்படின்னா ஒன்லி கேப்சூல் மட்டும்தான். கேப்சூல் வால். ஓகேங்களா? கேப்சூல் கிடையாது. கேப்சூல் வால். இந்த கேப்சூல் வால் தவிர மத்த எல்லாமே என்ன அப்படின்னா ஃபெர்டைல் ஆனது. ஃபெர்டைல் அப்படின்னா அது வந்து அடுத்த அதாவது அது ஸ்போர்ஸ வந்து உருவாக்கும். ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபெர்டைல் ஆனது. ஒரு நிமிஷம் அத நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபெர்டைல். ஃபெர்டைல்னா என்ன அர்த்தம்? இதுதான் வந்து ஸ்போர்ஸ வந்து உருவாக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து
ஸ்டெரைல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி வால் மட்டும்தான் வந்து ஸ்டெரைல். மற்ற எல்லாமே வந்து என்னவா இருக்கு, ஃபெர்டைலா வந்து இருக்கு. தட் மீன்ஸ் அது வந்து ஸ்போர்ஸை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட். இப்படி தான் வந்து ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? இன் திஸ் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட் ஒன்லி கேப்சூல் இஸ் பிரசன்ட். கேப்சூல் மட்டும்தான் வந்து இருக்கும். கேப்சூலோட வால்ல மட்டும்தான் வந்து ஸ்டெரைல் செல்ஸ் அப்படின்றது இருக்கும். மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா ஃபெர்டைல் செல்லாக தான் வந்து இருக்கும். விச் போத் ஃபுட் அண்ட் சீட்டா பீயிங் ஆப்சன்ட். இந்த இடத்துல ஃபுட் சீட்டா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே வந்து இருக்காது. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட்டை நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்போரோஃபைட், பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட். இந்த இடத்துல வந்து ஃபெர்டைல் செல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஸ்போரோஜீனஸ்ல எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஃபெர்டைல் செல்ஸாக தான் இருக்கும். ஸ்டெரைல் செல்ஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. கேப்சூல் வால் மட்டும்தான் வந்து ஸ்டெரைல் செல்ஸ். அதை தாண்டி மற்றது எல்லாமே வந்து ஃபெர்டைல். மற்ற எல்லாமே வந்து ஸ்போர்ஸை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பிரிமிட்டிவ் ஸ்டேஜ், ரொம்ப சிம்பிளான ஸ்போரோஃபைட். அடுத்த செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ப்ராக்ரஸாக வந்து எவல்யூஷன் நடந்திருக்கு. ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். திஸ் ஸ்டேஜ் ஹஸ் பீன் அப்சர்வ்ட் இன் கார்சினியா. கார்சினியா அப்படின்ற ப்ரையோஃபைட்ஸில் வந்து நம்ம இந்த ஸ்டேஜை வந்து நம்ம பார்க்க முடியும். த ஸ்போரோஃபைட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஜாக்கெட் தட் சரௌண்ட் எ சென்ட்ரல் மாஸ் ஆஃப் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் உள்ள இருக்குது ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இதை கவர் பண்ணி கேப்சூல் வால் இருக்கு. கேப்சூல் வால் அப்படின்றது சிங்கிள் லேயர்ல தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கேப்சூல் வால் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்டெரைல் செல்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து என்ன, கேப்சூல் வால், ஒரு ஸ்டெரைல் செல். அடுத்து சம் ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் do not develop into spore. Instead differentiated into sterile nutritive cell known as nurse cell. இப்போ உள்ள ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஸ்போர்ஸா மாறாம அதர் செல்ஸ் வந்து ஒரு சிலதை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து அதர் செல்ஸ், ஸ்போர்ஸ் அல்லாத செல்ஸ். இந்த செல்லு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நர்ஸ் செல்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நர்ஸ் செல்ஸ் அப்படின்றதும் வந்து என்னது, ஒரு ஸ்டெரைல் செல்ஸ் தான். இதுவும் வந்து ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணாத செல் தான். ஸோ ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எல்லாமே வந்து ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் வந்து ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. செகண்ட் வந்து என்ன ஆகுது, எவல்யூஷன் மூலமாக அந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸில் ஒரு சிலது வந்து நர்வ் செல்ஸ் தான் வந்து மாறி இருக்கு. அப்போ ஸ்டெரிலைசேஷன் கொஞ்சமாக வந்து ஸ்டெரைல் செல்ஸ் வந்து உருவாயிருக்கு. தீஸ் ஸ்போரோஸ்பைட் ஃபுட் கேப்சூல் ஆர் பிரசன்ட் வைல் சீட்டா இஸ் ஆப்சன்ட். இந்த இடத்துல ஃபுட் அப்படின்ற ரீஜனையும் நம்ம வந்து பார்க்க முடியும். பாருங்க, இது என்ன, ஃபுட் ரீஜன், இது கேப்சூல் ரீஜன். ஸோ கேப்சூல், இந்த இடத்துல சீட்டா அப்படின்ற ஒன்று கிடையாது. அப்போ ஃபுட் அண்ட் கேப்சூல் நம்ம பார்க்க முடியும். நர்வ் செல்ஸ் வந்து ஸ்டெரைல் செல்ஸ் தான். ஸோ அப்போ இங்கே ஸ்டெரைல் செல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கேப்சூல் வால் அப்படின்றது ஒரு ஸ்டெரைல் செல் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் அப்படின்றது ஒரு ஸ்டெரைல் செல் தான். நர்வ் செல்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டெரைல் செல் தான். அப்போ கொஞ்சம் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. சரி, அடுத்த ஸ்டேஜ் வந்து தேர்ட் ஸ்டேஜ். அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டேஜ். சரி, இங்கே ஸ்போரோஃபைட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன் ஸ்பீரோகார்பஸ் the lower portion of the sporophyte has evolved into bulbous foot and narrow two-cell broad seta. ஸோ இந்த இடத்துல என்ன எவல்யூஷன்னா, இங்கே ஃபுட் அப்படின்ற ரீஜன் வந்து கொஞ்சம் பெருசா பல்பஸ் ஃபுட்டாக வந்து மாறி இருக்கு. அடுத்ததா சீட்டா அப்படின்ற ஒரு ஸ்டெரைல் செல்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உருவாயிருக்கு. பாருங்க, சீட்டா, இது வந்து என்னது, சீட்டா. அதுக்கு அடுத்தபடியா கேப்சூல், இங்கே பெருசா இருக்கு இல்லைங்களா, இது வந்து கேப்சூல். இந்த கேப்சூலோட வால், கேப்சூல் வால், இதுவும் என்ன அப்படின்னா ஸ்டெரைல் செல்ஸ் தான். ஓகேங்களா? அதை தாண்டி உள்ள இருக்கக்கூடியது வந்து ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் வந்து இருந்திருக்கும். அந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் வந்து ஸ்போர்ஸை உருவாக்கியிருக்கும். இது எல்லாமே என்னது, ஸ்போர் டெட்ரைட். அதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னா நர்ஸ் செல்ஸ் அப்படின்றது இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நர்ஸ் செல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து இருக்கு. அப்போ தேர்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. என்ன, தீட்டா அப்படின்ற ஸ்டெரைல் செல்ஸ் அப்படின்றது உருவாயிருக்கு. த ஸ்போரோஃபைட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஸ்டெரைல் ஜாக்கெட் that surround the sporogenous tissue within the capsule. A few sterile nerve cells also found alongside the fertile spore. இது கூட வந்து ஒரு சில nerve cellsையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. The nerve cells lack spiral thickening found in elatus. இது elatusலாம் கிடையாது. elatusல வந்து spiral thickening நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரிலாம் எதுவும் இந்த nerve cellsல இருக்காது. இது ஜஸ்ட் வந்து ஸ்போர்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில செல்ஸ். In this sporophyte, food, seta, capsules all are present. இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். ஃபுட், தீட்டா, இது என்னது, கேப்சூல், இது மூணுத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜில் என்ன மாதிரியான ப்ராக்ரஸிவ் எவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. அடிஷ்னலாக சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெரைல் செல்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உருவாயிருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு தேர்ட் ஸ்டேஜில் நடந்திருக்கக்கூடிய எவல்யூஷன்.
அடுத்து 4th ஸ்டேஜ்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 4th ஸ்டேஜ். இன் டார்ஜியோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய Bryophytesல இத நம்ம பார்க்க முடியும். The sporophyte consists of larger portion of sterile region. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துக்கும் இதுக்கும் பாருங்க நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இங்க வந்து ஸ்டெரைல் செல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஃபுட், தீட்டா, கேப்சூல் வால் மட்டும்தான் கேப்சூல் வால் நர்வ் செல்ஸ் மட்டும்தான் என்னவா இருந்துச்சு? ஸ்டெரைல் செல்ஸா வந்து இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டெரைல் செல்ஸோடைய அளவு வந்து 4th ஸ்டேஜ்ல வந்து அதிகமாயிருக்கு. ஓகேங்களா? அப்ப எவல்யூஷன் படி என்ன ஆயிருக்கு? ஸ்டெரைல் செல்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. லார்ஜர் போர்ஷன் ஆஃப் ஸ்டெரைல் ரீஜியன் அப்படின்றது இந்த இடத்துல இன்கிரீஸ் ஆயிருக்கு. In the form of bulbous foot, narrow seta, single layer jacket of the capsule, several elaters that contain spiral thickening, all are the sterile cells. ஓகேங்களா? எதெல்லாம் sterile cells? Foot அப்படின்றது sterile cells. Theta அப்படின்றது இங்க sterile cells. Elaters இதுவும் sterile தான். அண்ட் கேப்சூல் வால் இது வந்து என்னன்னா கேப்சூல் வால் அதை தான் ஜாக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து என்னது? ஸ்டெரைல் செல்ஸ் தான். அப்போ இங்க என்னதான் இருக்கு? ஸ்போர்ஸ் இதுதான் வந்து ஃபெர்டைல். இதை தாண்டி மற்ற எல்லாமே ஸ்டெரைல் செல்ஸ். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டெரைல் செல்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல அதிகமாக எவல்யூஷன் படி அதிகரிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸ்டெரைல் எலேட்டர்ஸ் ஆர் பிரசன்ட் அலாங் சைட் த ஃபெர்டைல் ஸ்போர். இந்த ஸ்போருக்கு நடுவில் அங்கங்கே நம்ம எலேட்டர்ஸை நம்ம பார்க்க முடியும். இதுவும் வந்து ஸ்டெரைல் தான். எலேட்டர்ஸ் வந்து ஸ்போர் டிஸ்போசலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ 4th ஸ்டேஜ்ல வந்து ஸ்டெரைல் ரீஜனோடைய ப்ரொபோர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கும் 4th ஸ்டேஜுக்கும் வந்து கம்பேர் பண்ணுங்க. எதில் வந்து தீட்டா அதிகமாக இருக்கு? 4th ஸ்டேஜில் தான் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஃபுட்டும் எதில் அதிகமாக இருக்கு? 4th ஸ்டேஜில் தான் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ இங்கே விட இங்கே அதிகமாக வந்து அந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 4th ஸ்டேஜில் நடந்திருக்கக்கூடிய எவல்யூஷன், ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன். அடுத்து 4th 5th ஸ்டேஜில் என்ன மாதிரியான எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 5th stage. In ᴡᴇʀᴇ, the sterile tissue within the sporophyte constitute half the number of sporogenous cells found in the capsule. இதில் 50-50%. 50% என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் செல்ஸாக வந்து இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டெரைல் செல்ஸாக வந்து இருக்கும். அப்போ 50% வந்து ஸ்டெரைல் அண்ட் 50% வந்து ஃபெர்டைல். ஓகேங்களா? அப்போ இந்த 50%லேருந்து தான் ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து உருவாகும். அப்போ 5th ஸ்டேஜுக்கு வரும்போது 50% ஆஃப் ஸ்டெரைல் செல்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உருவாயிடுச்சு. இதுதான் ᴡᴇʀᴇவோட ஸ்போரோஃபைட். இதில் என்னென்னலாம் வந்து ஸ்டெரைல் பார்ட் எதெல்லாம் வந்து ஸ்டெரைல் பார்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். த ஸ்போரோஃபைட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் bulbous foot, elongated seta, a single layer jacket, sterile jacket cover and covers the capsule and large number of elaters along the fertile spores combined with capsule. So contain with capsule. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க இதில் என்னென்னலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்போரோஃபைட்டில் வந்து ஃபுட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டெரைல் பார்ட், தீட்டா அப்படின்றது ஸ்டெரைல் பார்ட். அதுக்கு அடுத்தபடியாக ᴇᴏ அப்படின்றது இந்த இடத்துல வந்து புதுசாக உருவாயிருக்கு. திஸ் இஸ் அ ஸ்டெரைல் பார்ட். எலேட்டர் இதுவும் வந்து ஸ்டெரைல் தான். அண்ட் கேப்சூல் ஜாக்கெட், கேப்சூலோட வால் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்டெரைல். ஸ்போர்ஸ் மட்டும்தான் என்ன அப்படின்னா ஃபெர்டைல். அப்போ 50% ஆஃப் ஸ்போர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல உருவாயிருக்கு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூலேருந்து. ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் என்ன உருவாயிருக்கு அப்படின்னா ஸ்டெரைல் டிஷ்யூவாக தான் வந்து உருவாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து 5th ஸ்டேஜில் நடந்திருக்கக்கூடிய எவல்யூஷன். அடுத்து 6th ஸ்டேஜில் என்ன மாதிரி மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன் பேலியா ரிகார்டியா அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் ஜங்கர் மேனியல்ஸ் have greater percentage of sporophyte is composed of sterilized tissue. ஸோ இந்த இடத்துல ஸ்போரோஃபைட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபெர்டைல் செல்ஸை விட ஓகேங்களா ஃபெர்டைல் செல்ஸை விட அதிகமாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்டெரைல் செல்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து 6th ஸ்டேஜில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ். த ஸ்டெரிலைஸ்டு டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட், வெல் டெவலப்டு சீட்டா, 2 to many layered sterile jacket of capsule, several elaters and a mass of sterile cells in the form of electrophore. அப்போ இங்கே எந்த இதெல்லாம் வந்து ஸ்டெரைல் ரீஜன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ᴇᴏ, இன்வல்யூக்கர், எலேட்டஸ், ஜாக்கெட், எலக்ட்ரோஃபோர், சீட்டா, ஃபுட் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்டெரைல் டிஷ்யூ தான். இங்கே இருக்கக்கூடியது ஃபெர்டைல் வந்து ஒன்லி ஸ்போர்ஸ் மட்டும்தான் வந்து ஃபெர்டைல். அப்போ ஸ்போர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வந்து ஸ்டெரைல் டிஷ்யூ அப்படின்றது இந்த இடத்துல வந்து இருக்குது.
அப்போ 6th ஸ்டேஜ் எல்லாம் வந்து ஸ்டெரிலைசேஷன் கொஞ்சம் அதிகமாவே வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்லி ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ ரிமைன் ஃபெர்டைல். ஒன்லி ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ மட்டும் தான் ஸ்போர்ஸ வந்து உருவாக்குது. மத்த எல்லாமே வந்து ஸ்டெரைல் டிஷ்யூவ தான் வந்து உருவாக்குது. ஓகேங்களா? அடுத்து 7th ஸ்டேஜ். 7th ஸ்டேஜ நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஆந்தோசிராஸ்ல பார்க்க முடியும். இன் ஆந்தோசிராஸ், தி ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இஸ் ஹைலி ரிடியூஸ்ட். இந்த இடத்துல ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதிகமா என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டெரைல் டிஷ்யூ தான் வந்து அதிகமா வந்து இருக்கு. ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ஸ்போர உருவாக்கக்கூடிய டிஷ்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பாருங்க. இந்த இடத்துல மட்டும் தான் என்ன உருவாகுதுன்னா, ஸ்போர்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இங்க மட்டும் தான். இத தாண்டி மத்த எல்லாமே என்ன அப்படின்னா, ஸ்டெரைல் டிஷ்யூ தான். ஸோ அப்போ இது மட்டும் தான் என்ன ஸ்போர்ஸ வந்து உருவாக்கக்கூடிய ரீஜன். இங்க மட்டும் தான் ஸ்போர்ஸ வந்து உருவாகுது. அண்ட் இது கூடவே ஒரு சில ஸ்போர்ஸ் இல்லாத செல்ஸும் வந்து இருக்கு. சூடோ எலேட்டர்ஸ்லாம் இதுல வந்து ஸ்போர்ஸ வந்து உருவாக்காது. ஸோ அப்போ இதுல வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து என்ன இருக்கு, ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கு. அதாவது ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ வந்து கம்மியா தான் இருந்திருக்கு. அதிகப்படியா வந்து ஸ்டெரைல் டிஷ்யூ தான் வந்து இருக்கு. தி ஸ்டெரைல் டிஷ்யூ ஆஃப் ஸ்போரோஃபைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட் மெரிஸ்டெமேட்டிக் ஜோன், கேப்சூல் வால், 4 to 6 லேயர். இந்த இடத்துல கேப்சூல் வால் இருக்கு இல்லைங்களா? இது வந்து 2ல இருந்து 6 வரைக்கும் லேயர்ஸ் வந்து இருக்கலாம். காலமெல்லா தட் கன்டெயின் 4 to 16 செல் திக்னஸ். இந்த இடத்துல உள்ள இருக்கு இல்லைங்களா? இது வந்து காலமெல்லா. இதோட திக்னஸ் வந்து 4ல இருந்து 16 செல் திக்னிங் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கலாம். இது வந்து எத்தன? இப்போ வந்து 4 செல் திக்னிங்கா வந்து நான் வரைஞ்சிருக்கேன். பக்கத்துல இன்னொன்னு போட்டோம் அப்படின்னா 5 செல் திக்னிங். இது 6 செல். இந்த மாதிரி வந்து 4ல இருந்து 16 செல் திக்னஸ் அப்படின்றது இருக்கலாம். அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் சூடோ எலேட்டர்ஸ். உள்ள வந்து என்ன இருக்கு? நிறைய சூடோ எலேட்டர்ஸ வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஸ்டெரைல் டிஷ்யூ. அப்போ 7th ஸ்டேஜ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூவோட நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டெரைல் டிஷ்யூவோடைய நம்பர் ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. அடுத்து 8th ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ். தி மெம்பர்ஸ் ஆஃப் பிரையோப்சிரா, ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், கோகனேட்டம் இந்த மாதிரியான பிரையோஃபைட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். தே எக்ஸிபிட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். ஸோ இதுதான் வந்து ப்ராக்ரசிவ் எவல்யூஷனுடைய ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வெல் டெவலப்ட் எவல்யூஷன் அதிகமா நடந்து, இப்போ எவல்யூஷனுடைய கிளைமாக்ஸ்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த பிரையோப்சிரா மெம்பர் தான். ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், கோகனேட்டம் வந்து நம்ம சொல்லலாம். தி ஸ்போரோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஃபுட், லாங் சீட்டா அண்ட் கேப்சூல். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஃபினேரியாவோட ஸ்போரோஃபைட். இதுல நம்ம என்னென்ன பார்க்கலாம், ஃபுட் அப்படின்றது இந்த ரீஜன். ஓகே, இந்த ரீஜன் வந்து ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபுட் அப்படின்றது கீழ இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன சீட்டா. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? ஃபுட் அப்படின்றது கீழ அட்டாச்டு கண்டிஷன்ல வந்து இருக்கும். லாங் சீட்டா. இப்போ நீங்க பார்க்கறது வந்து லாங்கா இருக்கக்கூடியது சீட்டா. கேப்சூல் அப்படின்றது இந்த ரீஜன். ஓகேங்களா? இது கேப்சூல் அப்படின்னு சொல்லலாம். தி ஸ்டெரைல் டிஷ்யூ வித்தின் தி கேப்சூல் கன்சிஸ்ட் ஆஃப் அப்போஃபைசிஸ். அப்போஃபைசிஸ் அப்படின்றது இந்த ரீஜன நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் தி அப்போஃபைசிஸ். ஓகே, இது வந்து அப்போஃபைசிஸ். அதுக்கப்புறம் வந்து ஓப்பர்குலம். ஓப்பர்குலம் அப்படின்றது மேல இருக்கக்கூடிய அந்த லிட்டுக்கு பேர் வந்து ஓப்பர்குலம். மல்டி லேயர்டு ஜாக்கெட். ஸோ இத கவர் பண்ணியிருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, மல்டி லேயர்ல வந்து இருக்கும். இட்ஸ் அ ஜாக்கெட். அதாவது கேப்சூலோட கவரிங். அடுத்து காலமெல்லா. சென்டர்ல வந்து காலமெல்லா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். திஸ் இஸ் அ காலமெல்லா. இது வரைக்கும் சென்டர் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, காலமெல்லா அப்படின்றது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அண்ட் ட்ரபிகுலே அப்படின்றது இந்த இடத்துல இங்க இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா ட்ரபிகுலே. ஓகேங்களா? ஃபிலமெண்டஸான செல்ஸ். அதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்போர் சாக் வால். ஸ்போர் சாக் இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்னன்னா ஸ்போர் சாக். இந்த ஸ்போர் சாக்க கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த வால், இது வந்து என்ன ஸ்போர் சாக் வால். அதுவும் வந்து என்னன்னா ஸ்டெரைல் டிஷ்யூ தான். அண்ட் பெரிஸ்டோம். இந்த இடத்துல டிப்ல இருக்கக்கூடியது பெரிஸ்டோம். டீத் லைக் ஸ்ட்ரக்சர். அதுவும் வந்து ஸ்டெரைல் டிஷ்யூ தான். அப்ப எவ்வளோ ஸ்டெரைல் டிஷ்யூ இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒன்லி திஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் மட்டும் தான் ஃபெர்டைலா இருக்கு. மத்த எல்லாமே ஸ்டெரைலா வந்து இருக்கு. அப்போ ஹை டிகிரி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றத நம்ம இந்த 8th ஸ்டேஜ் ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், கோகனேட்டம் மாதிரியான பிரையோஃபைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியுது. தி ஸ்போரோஃபைட் ஆஃப் ஃபினேரியா இஸ் ரிகார்டட் அஸ் அட்வான்ஸ்ட் அண்ட் ஹைலி எவால்வ்ட். ரொம்ப நல்லா எவால்வ் ஆன ஒரு இது எது அப்படின்னா, அது இந்த ஃபினேரியாவோட ஸ்போரோஃபைட்ட நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்போரோஃபைட் எது அப்படின்னா, அந்த ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட்ட வந்து நம்ம சொல்லலாம். அப்போ ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட் வந்து ரிக்ஸியா ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லைங்களா? அது படிப்படியா வந்து ப்ராக்ரசிவா எவல்யூஷன் நடந்து காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ஃபினேரியா ஸ்போரோஃபைட் மாதிரி வந்து எப்படி மாறியிருக்கு, எப்படி அது எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் எப்படிலாம் ஸ்டெரிலைசேஷன் வந்து நடந்திருக்கு. அதாவது ஸ்டெரைல் டிஷ்யூஸ் எந்தெந்த ஸ்டேஜஸ்ல உருவாயிருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன்.
இப்போ இங்க எவ்வளோ ஸ்டெர்லைஸ்டு டிஷ்யூஸ் இருக்கு. இதுவே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெர்லைஸ்டு டிஷ்யூ அப்படின்னா 1 மட்டும் தான். கேப்சூல் வால் மட்டும் தான் வந்து இருக்கு. அப்ப சிம்பிளான பிரிமிட்டிவான ஸ்போரோஃபைட் அப்படின்றது படிப்படியா வந்து அதில ஸ்டெரிலைசேஷன் நடந்து 8த் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து மாறியிருக்கு. ஸோ இத தான் நம்ம ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இல்லனா தியரி ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். அப்ப இப்படி தான் வந்து ஸ்போரோஃபைட் எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்றத போவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. ஓகேங்களா? சரி அடுத்ததா அ இன்னொரு தியரி வந்து இருக்கு. தியரி ஆஃப் ரெக்ரெசிவ் எவல்யூஷன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். தியரி ஆஃப் ரெக்ரெசிவ் எவல்யூஷன். இந்த தியரிய நம்ம ரெட்ரோகிரசிவ் எவல்யூஷன் இல்லனா ரிடக்ஷன் தியரி இல்லனா சிம்ப்ளிஃபிகேஷன் தியரி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்ப தியரி ஆஃப் ரெக்ரெசிவ் எவல்யூஷன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் சிம்பிளா வந்து மாறுச்சு அப்படின்னா, அத தான் நம்ம ரெக்ரெசிவ் எவல்யூஷன் ஆர் ரெட்ரோகிரசிவ் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து மாறியிருக்கு. இந்த டைப் ஆஃப் எவல்யூஷனுக்கு பேரு தான் ரெக்ரெசிவ் எவல்யூஷன். இது யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னா, சர்ச் அப்படின்றவர் 1919ல வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அஸ் சப்போர்ட் ஃப்ரம் ரிசர்ச்சர்ஸ் சச் அஸ் கேஷியப், கோபெல் அண்ட் எவன்ஸ் இவங்கலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கேஷியப் அப்படின்றவர நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் பயாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பயாலஜி. இவர் தான் அது. ஓகேங்களா? இந்தியன் பயாலஜி. இப்ப அவரு என்ன சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, ரெக்ரெசிவ் எவல்யூஷன் தான் வந்து நடந்திருக்கு ஸ்போரோஃபைட்ல. ஸ்போரோஃபைட்டோட ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்ல, ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட். அது வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்போரோஃபைட்ல இருந்து தான் வந்து உருவாயிருக்கு. ரிக்ஸியாவோட ஸ்போரோஃபைட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதுதான் வந்து அட்வான்ஸ்டு டைப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெக்ரெசிவ் எவல்யூஷன் படி என்ன அப்படின்னா, சிம்பிளா இருக்கக்கூடியது தான் வந்து அட்வான்ஸ்டு டைப். அட்வான்ஸ் டைப். அதாவது எவல்யூஷன் படி இதுதான் வந்து எவல்யூஷன் அதிகமா நடந்து நல்லா சூட்டபிளா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காம்ப்ளெக்ஸான ஸ்போரோஃபைட் இருக்குல்ல, இதுதான் வந்து பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ். ரெக்ரெசிவ் எவல்யூஷன் படி இதுதான் கான்செப்ட். அப்போ காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் சிம்பிளா வந்து எவல்யூஷன் நடக்குது அப்படின்னா, அத ரெக்ரெசிவ் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. அக்கார்டிங் டு திஸ் தியரி, the simplest sporophyte of Rixia represent the most advanced form, having evolved through the progressive reduction from complex sporophyte of moss. அப்ப மாஸோட அந்த காம்ப்ளெக்ஸான ஸ்போரோஃபைட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிம்பிளிஃபிகேஷன் நடந்து அட்வான்ஸ்டு ஃபார்ம்னு சொல்லக்கூடிய சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட் வந்து உருவாயிருக்கு. திஸ் இஸ் த ரெக்ரெசிவ் எவல்யூஷன். அப்படியே வந்து ப்ராக்ரெசிவ் எவல்யூஷனுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது தான் இந்த ரெக்ரெசிவ் எவல்யூஷன். ஓகேங்களா? அக்கார்டிங் டு ரிடக்ஷன் தியரி ஆஃப் சர்ச், த ஆன்செஸ்ட்ரல் ஸ்போரோஃபைட் ஆஃப் Bryophyta was an erect, foliose and independent like that of moss. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து சொல்றாரு. சர்ச் அப்படின்றவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்ப பிரிமிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஃபினேரியாவோட ஸ்போரோஃபைட்ட நம்ம சொல்லலாம். இந்த ஃபினேரியாலாம் உருவாகுறதுக்கு முன்னாடி ஏசியன் டைம்ல அந்த ஆன்சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாரியான சமயத்துல Bryophyteோட ஸ்போரோஃபைட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட்னா என்ன? அது எப்பவுமே கேமெட்டோஃபைட்டோட ஒட்டிக்கிட்டு இருக்காது. அது தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நார்மலா நம்ம என்ன படிப்போம்? இதுதான் வந்து கேமெட்டோஃபைட் அப்படின்னா, இந்த கேமெட்டோஃபைட்ல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்போரோஃபைட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஆனா, இந்த சர்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன்செஸ்டர்ஸ்ல இந்த ஸ்போரோஃபைட் தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தது. அதுல லீஃபியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருந்தது அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு. எரெக்ட்டா இருந்ததுக்கு, ஃபோலியோஸா இருந்திருக்கு, இண்டிபெண்டன்ட் லைக் மாஸஸ் மாரி அது தனியா ஒரு ஸ்போரோஃபைட்டே வந்து இருந்திருக்கு. Throughout the evolutionary process, the erect leafy sporophyte underwent a series of following changes. இந்த மாதிரி லீஃபியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்போரோஃபைட்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு. அந்த சேஞ்சஸ்லாம் சர்ச் வந்து பட்டியலிட்டிருக்காரு. அந்த ஒவ்வொரு சேஞ்சஸ் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அப்போ ஆரம்பத்துல அவருடைய கருத்துப்படி என்ன, ஸ்போரோஃபைட் அப்படின்றது இண்டிபெண்டன்ட்டா இருந்துச்சு. அந்த ஸ்போரோஃபைட்ல லீஃபி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? லீஃபி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் மத்த விஷயங்கள் எல்லாமே. இது வந்து என்னன்னா வூட், ஓகே. வூட், இது சீட்டா அண்ட் கேப்சூல். ஓகேங்களா? ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தது அப்படின்னு அவர் நம்புறாரு. ஓகேங்களா? இதிலிருந்து எப்படி வந்து படிப்படியா வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு மாறியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். The semi-parasitic foliose sporophyte progressively lost its leaves and became embedded within the gametophyte. இதுல படிப்படியா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லீஃப் எல்லாம் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்குது. லாஸ் ஆயிட்டு
இது என்ன பண்ணுது அப்படின்னா, கேமிட்டோஃபைட்டோட வந்து அட்டாச் ஆகுற நிலைமைக்கு வந்துடுது. இப்போ கேமிட்டோஃபைட்டோட வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது வந்து அட்வான்ஸ்டு இது வந்து பிரிமிட்டிவ் ஃபார்ம். பிரிமிட்டிவ்ல இப்படி தான் இருந்தது. பிரிமிட்டிவ். ஆரம்பத்தில இப்படி தான் ஸ்போரோஃபைட் இருந்தது. எவல்யூஷன் நடந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய லீஃப்லாம் லாஸ் ஆயிட்டு, இது வந்து கேமிட்டோஃபைட்டோட வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு அந்த எவல்யூஷன்ல வந்து நடந்திருக்கு அப்படின்றத சர்ச் வந்து சொல்றாரு. 2வது ரிடக்ஷன் ஆஃப் த கிரீன் ஃபோட்டோசிந்தெடிக் டிஷ்யூ வித்தின் த ஸ்போரோஃபைட் விச் லிமிட்டட் டூ கேப்சூல் ஜாக்கெட் ஒன்லி. இப்போ இதில வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நெறைய ஃபோட்டோசிந்தெடிக் டிஷ்யூ இருக்கு. அந்த ஃபோட்டோசிந்தெடிக் டிஷ்யூ எல்லாமே வந்து லாஸ் ஆகுது. லாஸ் ஆயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபினேரியாவோட ஸ்போரோஃபைட் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி மாறுது. இப்போ ஃபினேரியாவோட ஸ்போரோஃபைட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கவரிங் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல மட்டும் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் டிஷ்யூ அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். வேற எங்கேயுமே வந்து ஸ்போரோஃபைட்ல ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்காது. ஒன்லி கேப்சூலோட வால்ல மட்டும் தான் வந்து நடக்கும். அப்போ அந்த கிரீன் ஃபோட்டோசிந்தெடிக் டிஷ்யூ எல்லாமே ரிடியூஸ் ஆயி கேப்சூலோட ஜாக்கெட்டுக்கு மட்டும் வந்துருச்சு. கேப்சூலோட அந்த வால்ல மட்டும் வந்துருச்சு. பினேரியாவுல நம்ம இப்பயும் வந்து நம்ம பார்க்க முடியும். பினேரியாவோட ஸ்போரோஃபைட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கேப்சூலோட வால்ல மட்டும் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும். வேற எங்கேயும் வந்து நடக்காது. அடுத்ததா ஸ்டொமேட்டா ஆர் ரெஸ்ட்ரிக்டட் இன் அப்போஃபைசிஸ் ரீஜியன். அதாவது ஃபினேரியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இங்க மட்டும் தான் என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டொமேட்டா அப்படின்றது இருக்கு. மத்த எங்கேயுமே வந்து ஸ்டொமேட்டா வந்து கிடையாது. ஆனா இதுவே நம்ம பிரிமிட்டிவ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் வந்து ஸ்டொமேட்டா இருந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து ஸ்டொமேட்டா இருந்திருக்கு. கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஆனா எவல்யூஷன் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டொமேட்டா எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஃபினேரி இந்த ஃபினேரியா அண்ட் பாலிட்ரைக்கம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அப்போஃபைசிஸ் அப்படின்ற ரீஜியன்ல மட்டும் தான் வந்து ஸ்டொமேட்டா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஸ்போரோஃபைட்ல ஸ்டொமேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போஃபைசிஸ்ல மட்டும் தான் ஸ்டொமேட்டா அப்படின்றது இருந்திருக்கு. இன் ஸ்பாக்னம் த ஸ்டொமேட்டா இன் அப்போஃபைசிஸ் ஆர் நான் ஃபங்ஷனல். அடுத்தபடியா ஸ்பாக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய ஸ்போரோஃபைட்ல அப்போஃபைசிஸ்ல வந்து ஸ்டொமேட்டா இருக்கு. ஆனா அந்த ஸ்டொமேட்டா எதுவும் வேலை செய்யறது கிடையாது. இன் ஆல் லிவர்வோர்ட் ஸ்பீஷீஸ் ஸ்டொமேட்டா ஆர் என்டையர்லி ஆப்சென்ட் இன் ஸ்போரோஃபைட். இதுக்கப்புறம் எந்த நீங்க ஒரு ஸ்போரோஃபைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒண்ணு இருக்காது. எல்லாத்துலயுமே வந்து ஆப்சென்ட். அப்ப மெயினா வந்து என்ன நடந்திருக்கு? ஸோ முதல்ல அந்த லீஃபிலாம் போயிட்டு கேமிட்டோஃபைட்டோட வந்து அட்டாச் ஆயிருக்கு. அடுத்து வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தெடிக் டிஷ்யூ வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்தபடியா ஸ்டொமேட்டா வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ ஸ்டொமேட்டாவே இல்லாத மாரி தான் வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்றது வருது. அடுத்து கேப்சூல்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த மாஸஸ் எக்ஸாம்பிள் ஃபினேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஹார்ன்வோர்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஆந்தோசிராஸ் ஆர் மல்டி லேயர். இதோடைய கேப்சூலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி லேயர் நிறைய லேயர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? விச் லேட்டர் எவால்வ்ட் இன்டு சிங்கிள் லேயர்டு ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் மார்கேன்ஷியா, ரிக்ஷியா இது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா அந்த கேப்சூலோட வால் அப்படின்றது சிங்கிள் லேயரா மாறி இருக்கு. பாருங்க. இப்போ இது வந்து ரிக்ஷியா. கேப்சூல் வால் எத்தனை லேயர் இருக்கு? ஒரே ஒரு சிங்கிள் லேயரால் ஆனது தான். ஸோ அப்போ மல்டி லேயர் ஆஃப் கேப்சூல் வால் அப்படின்றது சிங்கிள் லேயரா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் வந்து ரிடக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. அடுத்து த ஃபுட் அண்ட் சீட்டா ஆர் வெல் டெவலப்ட் இன் செர்டைன் மாசஸ். குறிப்பா வந்து போக்னேட்டம், ஃபினேரியா இதெல்லாம் நம்ம வந்து என்ன பார்க்கலாம்? ஃபுட், சீட்டா, கேப்சூல் இது 3த்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். வெல் டெவலப்டா இருக்கும். சம் லிவர்வோர்ட்ஸ்லயே நம்ம வந்து வெல் டெவலப்டா வந்து நம்ம பார்க்க முடியும். டேலியா, மார்கேன்ஷியாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து ஃபுட், சீட்டா, கேப்சூல் 3 ரீஜனுமே வந்து நம்ம பார்க்க முடியும். இன் கான்ட்ராஸ்ட் சீட்டா இஸ் ரெடியூஸ்ட் இன் கார்சினியா. கார்சினியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல சீட்டா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். டார்ஜியோனியா எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் வந்து சீட்டா அப்படின்றது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். இந்த டார்ஜினியாவில் வந்து சீட்டா அப்படின்றது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ்ல தான் வந்து செல்ஸ் வந்து இருக்கும். கார்சினியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல கம்ப்ளீட்டா சீட்டா அப்படின்றதே வந்து இருக்காது. ஸோ அப்போ பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபுட்ஸ், தீட்டா இது எல்லாமே வந்து வெல் டெவலப்டா இருந்திருக்கு. அடுத்து அதுலேருந்து இந்த சீட்டா அப்படின்றத மட்டும் ரெடியூஸ் ஆயிருக்கு. கார்சினியாவில் சுத்தமா சீட்டா கிடையாது. ஆனா டார்ஜியோனியால சீட்டா அப்படின்றது வந்து இருக்கு. ஃபைனலி இன் ரிக்ஸியா ஃபுட் அண்ட் சீட்டா ஆர் ஆப்சென்ட். இப்போ ரிக்ஸியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபுட், சீட்டா எதுவுமே இருக்காது. ஒன்லி கேப்சூல் மட்டும் தான் இருக்கும். அண்ட் த ஸ்போரோஃபைட்டஸ் சிங்கிள் கேப்சூல் ஒன்லி which is most simple as well as advanced sporophyte among bryophytes. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட் சிம்பிள் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு டைப். அட்வான்ஸ்ட் இதுதான் வந்து அட்வான்ஸ்ட் டைப் அப்படின்னு யார் சொல்றாரு? சர்ச் அவருடைய தியரியில வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆல் திஸ் சேஞ்சஸ் accompanied by progressive increase in fertility of sporogenous tissue.
இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இங்க ஆரம்பத்தில கம்மியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே. இங்க ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் தான் இருந்திருக்கு. ஓகே. சரி, இது ஆக்சுவலா கிடையாது. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்றது இந்த இடத்துல உருவாகும். ரொம்ப கம்மியா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எவல்யூஷன் படி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்றது அதிகமாயிருக்கு. அப்போ ஸ்போரோஜினஸோட டிஷ்யூவோடைய அளவு அப்படின்றது வந்து இந்த ரெக்ரெசிவ் எவல்யூஷன்ல வந்து அதிகமாயிருக்கு. தேவையில்லாத பார்ட் எல்லாமே வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த ரெக்ரெசிவ் எவல்யூஷன்ல வந்து சர்ச் அப்படின்றவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேங்களா? These eliminate the presence of sterile cells and elated in the capsule. இப்போ இந்த மாதிரி படிப்படியா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வேஸ்ட்டா இருக்கக்கூடிய காலமெல்லா அண்ட் அப்போஃபைசிஸ், மல்டிபிள் கேப்சூல் வால், மேல இருக்கக்கூடிய ஓப்பர்குலம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எலிமினேட் ஆகி கேப்சூல்குள்ள இருக்கக்கூடிய எலேட்டஸ் இது எல்லாமே எலிமினேட் ஆகி ரொம்ப சிம்பிள் டைப்பா வந்து மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரெக்ரெசிவ் எவல்யூஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஓகேங்களா? கம்பேரிட்டிவ் மார்பாலஜிக்கல் எவிடன்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனடிக் ஸ்டடீஸ் சப்போர்ட் த நோஷன் தட் சிம்பிள் ஸ்போரோஃபைட் ஆஃப் ரிக்ஸியா ரெப்ரசன்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் ரெடியூஸ்டு ஸ்ட்ரக்சர். இப்போ இருக்கக்கூடிய அதாவது ஜெனடிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் மார்பாலஜிக்கல் எவிடன்ஸை வச்சும் பார்க்கும்போது, ஸோ இந்த ரெக்ரெசிவ் எவல்யூஷன் தியரி அப்படின்றது சரியா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் வந்து நம்புறாங்க. அப்போ ரெக்ரெசிவ் எவல்யூஷன் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்போரோஃபைட் அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து குறைஞ்சு ரொம்ப சிம்பிளான ஸ்போரோஃபைட்டா வந்து மாறுது. ஸோ இதை தான் நம்ம வந்து ரெக்ரெசிவ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஃபினேரியா மாதிரியான ஸ்போரோஃபைட் ரிக்ஸியா மாதிரியான ஸ்போரோஃபைட்டா மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரெக்ரெசிவ் எவல்யூஷன் ஆஃப் ஸ்போரோஃபைட். இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து நம்புறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்போரோஃபைட். அண்ட் இந்த 2 தியரீஸ்ல நீங்க எந்த தியரிய வந்து சப்போர்ட் பண்றீங்க? உங்களுக்கு எது வந்து கரெக்ட்டா நடந்திருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்ரெசிவ் எவல்யூஷன் நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா, பாஸ்ட்ல வந்து என்ன மாரியான ப்ரையோஃபைட்ஸ் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க சொல்ற மாரி ஒரு லீஃபி ஒரு ஸ்போரோஃபைட் வந்து இருந்திருக்கலாம். அந்த ஸ்போரோஃபைட் வந்து இண்டிபெண்டன்ட்டா வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி கேமிட்டோஃபைட்ல இருக்க மாதிரி ஸ்போரோஃபைட் வந்திருக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நெறைய ரிடக்ஷன் நடந்து ரொம்ப சிம்பிள் டைப் ஆஃப் ஸ்போரோஃபைட் உருவாயிருக்கலாம். அதுதான் அட்வான்ஸ்டு டைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த தியரீஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும்? இப்படி தான் வந்து ஸ்போரோஃபைட் எவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அத படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்போரோஃபைட். ஸோ இப்படி தான் வந்து ஸ்போரோஃபைட்டோட எவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லெக்சரோட பிடிஎஃப் ஃபைல வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க அங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல இருந்தீங்கன்னா, அங்கேயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.